சரத்குமாரோட வாழ்க்கையில் நான் இந்த 2 விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதை சொல்லுங்கள்? ஒரு 2 விஷயம் சொல்றதுலாம் சொல்ல முடியாது, பல விஷயங்கள் இருக்கு அதில். ஒரு நைட்டில் படுத்துட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு யோசிச்சுட்டு திடீர்னு தூக்கம் வராமல் என்னைக்காவது தோணிருக்கா ஏன்டா இந்த கட்சிக்கு போனோம், ஏன்டா இந்த கட்சியை கலைச்சோம் அப்படின்னு? தீர்க்கமாக ஆலோசிக்காமல் எடுத்துன்ற முடிவு, எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம், எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் செயல்படுவதுதான். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நம்ம ஒன்று கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாமோ. இந்த வாய்ப்பு இருக்கா தமிழ்நாடோட மாநில தலைவராக? திட்டம் தீட்டி கொண்டு இருக்குது. அது ஏதோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லணும். இல்லை, ஏன்னா உங்களுக்குள்ள அந்த முதலமைச்சர் கனவுங்கிறது ரொம்ப நாளாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கனவுங்கிறது துளியும் இப்போ இல்லையா? துளியும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அது வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025னா 150 படங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. எப்படி இருக்குது இந்த அனுபவம்? 150ங்கிறதுலாம் அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை சினிமாவில். எப்படி இருக்குது இந்த ஃபீல்? கண்டிப்பாக. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, இஸ் ஸ்டில் ரெலவெண்ட் அப்படின்னு. அதாவது இன்றும் நாம் நடிக்கின்ற படம் பார்ப்பதற்கு மக்கள் வந்து தியேட்டருக்கு வராங்கன்றது எனக்கு பெருமை. அதான் மெயின். ஏன்னா இப்போ தியேட்டருக்கே வரமாட்டாங்கன்னு சொன்னதுக்கு ஸ்மைல்மேன் படத்துக்கு தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிட்டுருக்குல்ல, அது பெரிய விஷயம். இந்த வரவேற்புக்கு ரசிக பெருமக்களுக்கு நன்றி தான் தெரிவிக்கிறோம். ரெண்டாவது, வி ஆர் ஸ்டில் தேர். நம்ம வந்து கலை உலகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம நடிக்கின்ற வாய்ப்பை வந்து மக்கள் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு பெருமை தான் அது. ஸோ இட் வில் கண்டினியூ. ஏன்னா என் ப்ரொஃபஷனே சினிமா தானே. சினிமா ஒரு பக்கம் அரசியல், ரெண்டுமே கலந்து போயிட்டுருக்கு. முதல் படத்தில் முகத்தை காட்டினதுக்கும் இப்போது 150வது படத்தில் நடிக்கும் போதும் என்ன தோணுச்சு? அதாவது ஒரு சின்ன ஒரு ஃபீல் வந்து போயிருக்கணும். 150 படம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எப்படி ஒப்பிட்டு? அந்த மாதிரி நான் நம்பராக தான் நினச்சிக்கிட்டேன் எல்லாமே. நான் வந்து இது 150வது படமாக இது வந்து உருவாக்கம் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட அதுக்கப்புறம் இது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2-3 படம் ரிலீஸ் ஆச்சு. பட் ஸ்டில் அது முத்திரை குத்திட்டோம் 150th ஃபிலிம்னால. ஐ மெயின்டைன் தட். ஐ ஷுட் கிவ் தட் பெனிஃபிட் டு தி டைரக்டர்ஸ். முதல் படம் நடித்த போதும் இப்போ நடிச்சிட்டு இருக்கும் போதும் எவ்ரிடே நான் ஷூட்டிங்கு முதல் ஒரு புதிய படத்துக்கு போகும்போதும் இந்த எக்ஸாமில் வந்து நல்லா படிச்சுட்டு போயிட்டு எந்த கேள்விக்கு பதில் எழுதுறதுன்னு தெரியாமல் 1 இயராக ஸ்டார்ட் பண்ணுமா, 2 ஆரம்பிப்போம், 5 ஆரம்பிப்போன மாதிரி ஸ்டில் அந்த ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் பிரின்சிபல்ஸ் இதெல்லாமே, அந்த ஃபியர், நம்ம நல்லா நடிக்கணும், மற்றவங்க வந்து அந்த டைரக்டர் என்ன எதிர்பார்ப்பார், நாம் இந்த வசனத்தை இப்படி பேசி நடிக்கலாமான்னு இருந்தால் கூட அதை நான் முதல் படமாக தான் எடுத்துக்கிறேன். அதனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு முதல் படமாக இருந்தாலும் சரி, 150ஆக இருந்தாலும் சரி, நாளைக்கு 200 படம் முடித்தாலும் சரி, இட் பிகம்ஸ் அ நம்பர். பட் டெஃபினெட்லி எனக்கு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இங்கே நான் தொடர்ந்து என்னை பார்ப்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பெருமை தான் அது எனக்கு கொடுக்குது. அது மட்டும் தான் நான் நினைக்க முடியும். முதல் படத்தில் வந்து டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணுற சரத்குமாராக இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு 150 படம் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள நீ வந்து பல அனுபவங்கள், பல விஷயங்களை கற்றுருப்பீங்க. ஒரு டைரக்டர் இப்போ ஒரு விஷயத்தில் இதே படத்தில் எடுத்துக்கோமே, ஸ்மைல் மல்லி எடுத்துக்கோமே, ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்கிறாரு, அதை அப்படியே உள்வாங்கிட்டு அப்படியே பண்ணிடுவீங்களா, இல்லை இதை இன்னும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது மாற்றுவீங்களா? இல்லை, முதல்ல இப்போலாம் வந்து என்ன எப்படி அனைத்து இயக்குநர்களும் முதல்ல ஸ்கிரிப்ட் ரீடிங்னு ஒன்று கொடுத்துட்றாங்க, படித்து பார்த்துட்றோம். அதன் பிறகு வந்து படப்பிடிப்பு தளத்துக்கு போன பிறகு சிறு சிறு மாற்றங்கள், இப்போ டயலாக்னு வச்சுக்கோங்களேன், டயலாக்கில் இந்த மாதிரி இருக்கலான்ற ஒரு எண்ணம் வரலாம். அதில் வந்து நம்ம கதையில் நம்ம படித்த மாதிரியும் சரி, ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணும்போதும் சரி, கொஞ்சம் நீங்கள் மாற்றிருக்கீங்களா, ஏன் மாற்றிருக்கீங்க, அந்த மாற்றம் இதற்கு தேவைதானா இல்லையா, இதெல்லாம் வந்து கருத்து சொல்கின்ற ஒரு, அது என்னென்னா இவ்வளோ படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குன்றது அவங்க நினச்சிக்கிறாங்க. இல்லாட்டி அதுக்காக நான் கமாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எந்த இயக்குனருக்கும் நான் சொல்கிறது கிடையாது. பிகாஸ் ஐ எம் டைரக்டர்ஸ் பாய், டைரக்டர்ஸ் ஆக்டர். அதில் கருத்துக்கள் சொல்லி தான் ஆகணும். ஒரு படத்தில் வந்து தவறாக போகுதுன்னு சொன்னாலும் சொல்லணும்ல. இப்போ வந்து சார் போன ஷாட்டில் நான் வந்து லெஃப்ட் ஆஃப் கேமரா என்ன இப்போ ரைட் ஆஃப் கேமரா வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேமராமேனுக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறது. அது சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் கூட. ஏன்னா அவர் தவறு செய்கிறான்றதுக்காக பிறகு தெரிவிட்டு வம்பு நாளைக்கு மாட்டிக்கிட்டோன்னு சொல்லுவோம். இல்லை, ஒரு தவறாக வச்சுட்டாங்க அப்படின்னா அதை சொல்லணுன்றது முடியுது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கனால சில விஷயத்த நான் அப்பப்போ அவங்க கருத்தை வந்து இயக்குனர் தனியாக உட்காந்து இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார், இப்படி எடுத்தால் பெட்டராக இருக்குமா, திங்க் பண்ணுங்கள், இந்த வசனத்தை இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா பாருங்கள்
அப்படின்னு சொல்ல சில இயக்குனர்கள் வந்து இல்லை சார் நான் எழுதியிருக்கிறது அப்படியே சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, ஏற்றுக்குவேன். அவ்வளோதான். ஸ்மைல் மேனை தேட்டரில் பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா இது என்ன இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கலாமே நாம இப்படி நடிச்சிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது தோணுச்சா இல்லை ஓகே இப்போ ஒன்லி திங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட். ஸ்டைலுக்கே வரல, கதை சொல்கிறத. இப்போ ஸ்மைல் மேலே நான் என்ன சொல்லுவேன், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கொடுக்கப்பட்ட அந்த பணியை அனைவரும் சிறப்பாக செய்திருந்தாலும் ரசிகர்கள் மத்தியிலையோ இல்லாட்டி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ மார்க்கெட்டிங் சைடில் பார்க்கும்போது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஒன்று இருந்திருக்கலாமோ, அப்படி இப்படி ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கலாமோ, அப்படி ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினைக்க ஒரு வந்துடுது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே எவ்ரிபடி டாக் அபவுட் கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டார் காஸ்ட் பெருசாக இருந்திருக்கலாம் அப்படின்ற நினைப்பு தான் வருமே தவிர, ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளே வந்து வி ஹேவ் டு ஷோல்டர் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்துடும். இயக்குனங்க தவிர்த்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜார்ஜ் இருக்கார், ஊசிஜா ரோஸ் இருக்காங்க, ஸ்ரீகுமார் புதுசு, வில்லனா வருகின்றவர் வந்து சொல்ல இப்போ படம் பார்க்காதவங்களுக்கு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சிலர் வந்து இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேக்கிங்க்கு இன்னும் கொஞ்சம் செலவழித்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுவும் செலவுன்னா இந்த படத்துக்கு தேவையான செலவு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் தான் வருமே தவிர, தியேட்டரில் படம் பார்த்த பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அப்படி சைலண்ட்டாக நிசப்தமாக படம் பார்த்து அவங்க ரசித்ததும், டைட்டில் 150வது படம்ன்றதுக்கான கிராஃபிக்ஸ் அவங்க போட்டோன்னே கைத்தட்டலும் விசிலும் பறந்ததும் உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி தந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கதையை சொல்ல வேண்டியனால சற்று தொய்வாக இருந்ததாக சிலர் சொன்னாங்க. பட் பலருக்கு அது அப்படி தெரியல. அதில் ரொம்ப கரெக்ஷன் சொல்கிற அளவுக்குலாம் படம் இல்லை. அதில் இன்னும் கொஞ்சம் நாளெடுத்து சொன்ன உரிய நேரத்தில் வந்துருந்தா அது படம் இதோட பிரம்மாண்டமாக போயிருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கனாலே தியேட்டர் போட்டாங்க, அதுக்கு முன்னே 85 தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீனில் படம் போட்டாங்கனாலே திஸ் மூவி ஹஸ் அச்சீவ்ட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது ஸ்மைல் மேனில் வந்து சரத்குமாருக்கு வந்து ஒரு விபத்தில் எல்லா விஷயங்களும் பழசெல்லாம் மறந்து போகிற மாதிரி இப்போவும் மறந்து போயிட்டால் நல்லா இருக்குன்னு ஏதாவது தோணுதா? இது சிலவற்றை மறக்க வேண்டியிருக்கு. லைஃபே வந்து சொன்னால் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, திருவேகனம் வந்து ஒரு சிறந்த ஒரு பத்திரிகையாளர் இருக்கனால எதை நோக்கி போகிறீங்கன்னு தெரியுது. சிலவற்றை மறக்க வேண்டும்னு சொன்னால் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கடந்து வந்து வருகின்ற பாதையில் சில விஷயங்களை மறந்து தான் ஆகணும். அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சிலவற்றை தாண்டி போயிடணும். சரி இது இப்படி தான் இருக்குது, அடுத்தது வேணும்னு பார்ப்போம் அப்படின்னு போகணும். மறப்பதற்கு சில நிகழ்ச்சிகள் இருக்குது. மறக்காமல் மனதில் வைத்துக்கொண்டு அது வெறியோடு செயல்பட்டு வெற்றி அடைவதற்கும் சில முயற்சிகள் உண்டு. அதான் என்னுடைய கேட்ட கேள்விக்கு பதில். சரத்குமாரோட வாழ்க்கையில் நான் இந்த 2 விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? மறக்கணும்ன்ற சொல்ல வேண்டிய ஒரு 2 விஷயம் சொல்கிறதுலாம் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் இருக்குது அதில். சில சமயங்களில் வந்து நம்ம எடுக்கின்ற முடிவு தீர்க்கமாக ஆலோசிக்காமல் எடுத்துகின்ற முடிவு, எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம், எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் செயல்படுவது தான். நான் என்ன நினைப்பேன்னா, மறக்கணும்னு நினைக்கணும்னா, அதாவது நான் வந்து ட்ராவல் ஆகி வந்துட்டேன். அதாவது நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கேன், போலீஸ் ஆஃபீஸாகனு எங்கள் அப்பா சொல்கிறாரு, பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறேன், படம் எடுக்கிறேன், படம் எடுத்து வந்து நடிக்க வரேன். நடிப்பு வந்த பிறகு நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஈர்க்கப்பட்டு நான் வந்து டாக்டர் கலைஞர் அவருடைய இயக்கத்தில் இணைத்துக் கொள்கின்றேன். அதன் பிறகு அங்கே இருக்கும்போது ஒரு சிறு மனக்கசப்புனா நான் வெளியே வரேன். அப்போ நான் நினச்சி பார்த்தா நாளர் போல் வளைந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருந்தும் கலைஞர் அவர்கள் இது நாள் வரையும் சரி, யார் ஒருத்தர் வந்து இயக்கத்தை விட்டு விலகி இருந்தாலும் தம்பி சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தன் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டது தான் என் மனசில் பல நாள் யோசனை பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நம்ம ஒன்று கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாமோ என்ற ஒரு சம்பவம் தான் என் மனசில் இருக்குது. அது வேணால் இப்போ அதெல்லாம் இல்லை, வாழ்க்கையில் கடந்து போயிட்டோம், அதையே நினச்சிட்டு இருக்க வேணாம், அது வேணால் மறந்துடலான்னு இப்போ நினைப்பேன். நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்க, அப்பா வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு. அப்பாவோட ஆசைப்படி போலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் சமீபமாக நடிக்கிற எல்லா கேரக்டருமே போலீஸ் கேரக்டராக இருக்கா? அப்படி பார்த்தா கன்செப்டும் நேரம்லேயே நான் போலீஸ் கேரக்டரில் ஆரம்பித்து தொடர்ந்து பல, ஏன்னா அண்மையில் வந்து நான் வந்து ஒரு அரசியல் பக்கமாக இருந்து நிறையா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நான் நடிக்கவே இல்லை. அப்போ மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும்னா மறுபடியும் நம்ம வந்து முந்தி இருந்து அதே அளவுக்கு என் படம் விற்குமான்றது எனக்கே தெரியாது. அப்போ நம்ம வந்து கூட இன்னொரு ஹீரோயின் வச்சுக்கிட்டு நடிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் எடுத்துக்கொண்ட கதாபாத்திரம் அப்போ இருந்ததுக்கு இந்த மாதிரி கதைகள் தான் வந்துச்சு. அதில் தான் நீங்கள் வந்து போர் தொழிலாக இருந்தாலும் சரி, அப்புறம் பரம்பலாக இருந்தாலும் சரி, நிறங்கள் மூண்டாக இருந்தாலும் சரி, ஸ்மைல் மனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்துருச்சு.
ஸோ அதனால் அந்த அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அதிகமான அவகாசமும் வந்து காரணமும் இருக்குது இப்போது. அதனால் அது அமைந்துருச்சு. அதனால் அதுதான் நான் பண்ணணுன்றதுக்காக நான் இல்லை. அது இப்படி பார்த்தா இப்போ நான் பண்ணிகிட்ருக்க ஸ்ரீ கணேஸ்வர் படம் வந்து ஒரு மிடில் இன்கம் ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா எப்படி தன் குழந்தைகளை வளர்த்தாங்க, எப்படி வீடு கட்டுற ஒரு ஆசை, அதை நோக்கி ஒரு பயணம். பொன்ராம் சார் படத்தில் வந்து வித்தியாசமான திரைக்கதை, விஜயகாந்த் சார் சன்னு நான் நடிக்கிறோம். அது மாதிரி வித்தியாசமான திரைக்கதை செயலுக்கு போய் நான் நடிச்சிட்ருக்கேன். இது அமைஞ்சிச்சு. ஆனால் எங்கள் அப்பா வந்து மேலேருந்து பார்க்கும்போது நான் சொன்னது அட்லீஸ்ட் சினிமாலேயாச்சும் செஞ்சிட்ருக்கேன். தமிழ் சினிமாவில் போலீஸ் கேரக்டர் அப்படின்னு சொன்னாவே இன்றைக்கி வரைக்கும் வந்து பலருக்கும் ஞாபகம் வருது விஜயகாந்த் தான். அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்களா, விஜயகாந்தோட கேரக்டரையும் அந்த போலீஸ் கேரக்டரையும் உங்களோட கேரக்டரையும்? ஏன்னா அவரும் பல படத்தில் வந்து போலீஸ் அதிகாரியாக வந்துட்டார். ஸோ அவர் கூட நான் வந்து போலீஸ் அதிகாரி இருக்கும்போது வில்லனாக நடிச்சிட்டேன், போலீஸ் அதிகாரியோட நண்பராகவும் நடிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் இருந்திருக்கு. அதனால் சிலருக்கு சில பாத்திரங்கள் வந்து அது வந்து அமையும் அப்படின்னு சொன்னதில் விஜயகாந்த் சாருக்கு ஒன்று. அதே மாதிரி இன்ஸ்பெக்டரு போலீஸ் ஆஃபீஸர்னால் சரத்குமார் இன்றைக்கி நினைக்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அது நினச்சி போகும் இன்று அவர் இல்லையே என்ற ஒரு வருத்தம் என்றும் எனக்கு இருக்கும். அவர் என்றைக்குமே மறக்க முடியாது என்னால். சினிமாவை பற்றி பேசிட்டோம். சரத்குமார்கிட்ட வந்துட்டு நான் அரசியலை பற்றி பேசாமல் போனால் மக்கள் கோச்சிக்குவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் ஒரு யூட்டன் எடுப்போம். எப்படி இருக்குது தமிழ்நாட்டு அரசியல், எப்படி இருக்குது, நேஷனல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது, கவனிக்கிறீங்களா? ஏன்னா இந்த பரபரப்பாக ஒரு பக்கம் சினிமாவில் ஓடிட்டு இருக்கிறது. பரபரப்பாக சினிமாவில் போகிறது சரத்குமார் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதி தான். நான் என்னுடைய ப்ரொஃபஷன் சினிமான்னு பலமுறை நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பிரெட் பட்டர் அப்படின்னு சொன்னால் சினிமா தான் இல்லையா. நான் வேறு எந்த தொழிலும் நான் செய்யலை. அது சினிமாவை வந்து ஒரு பீரியடில் சமத்துவ மக்கள் கட்சியாக ட்ராவல் பண்ண இன்னும் அதிகமான என்னுடைய முயற்சி, அதுக்கான பயணம் இதெல்லாம் அதிகமாக இருந்தது. அதனால் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாத சூழல் இருந்தது. இப்போ நான் வந்து ஒரு தேசிய நீரோட்டத்தில் எனக்கு கலந்து கொண்ட பிறகு, ஏன்னா தேசிய நீரோட்டம் வந்து நான் ஆல்வேஸ் ஐ வாஸ் அ நேஷனலிஸ்ட். அது பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாதவங்க. நான் வலது கையில் வந்து நேஷனல் பச்சை கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலேயாக இருக்கும். தேசம் நாடு நல்லா இருக்கும்னு நினச்சவன் தான் நான். இன்று அந்த அளவில் அதான் நினச்சிட்ருக்கேன். நான் வந்து 1996ஆம் ஆண்டு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தவன் நான். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்பா வந்து கலைஞர் அப்பா அழைக்கிறனால அவர் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க கூட சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு வந்து ஒரு 30 சீட்டு கேட்டு ஏன் நிற்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்துட்டு தான் அதை பண்ணியிருக்கலாம் அந்த பீரியட் அப்படி. ஏன்னா அவங்க வந்து 14 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் தேவர் அவுட் ஆஃப் பவர். அப்போ வரும்போது அனைத்து முன்னோடிகள், அந்த இயக்கத்தின் முன்னோடிகள் வீட்டுக்கு வந்தாங்க, வந்து உட்காந்து பேசினாங்க. அந்த சூழல் தான் ரஜினி சார் நான் எல்லாம் உட்காந்து பேசி ஒரு ரஜினி சார் அரசியல் வர மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ் மாநில காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைந்தது. 40 நாட்கள் தொடர்ந்து நான் வந்து பிரச்சாரம் பண்ணேன். ஸோ அது வந்து அரசியல் அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ் ஐ பின் பாலிட்டிக்ஸ். ஸோ அரசியல் என்பது நான் நேரடியாக மக்களை பார்த்தவன். சமத்துவ மக்கள் கட்சியின் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கேன், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்திருக்கேன், இன்றைக்கி தேசிய நீரோட்டத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் அரசியல் என்பது வந்து அரசியல் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. திருவேங்கடனால என்னை சரத்குமார்ட்ட அரசியல் கேள்வி கேட்காமல் இருக்க முடியாது. ஆனால் இங்கே கருப்பு சட்டை எதுக்கு போட்டு என்னை பார்க்க வந்து எனக்கு தெரியல. அந்த கேள்வி இல்லை, நான் சட்டை இங்கே வந்து தான் மாற்றினேன். உங்கள் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ என் சட்டை அப்படி லைஃப் கலர்ஃபுல்லாக இருக்கு. லைஃப் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கணும். ஆனால் நீங்கள் பிளாக், நான் ஒயிட்டு, அவ்வளோதான் சார். அவ்வளோதான் சார். சொல்லுங்கள் சார், அதான் இது மேட்ரு. சொல்லுங்கள் சார், என்ன கேட்க போகிறேன். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஒரு சமயத்தில் படித்தேன். அதாவது வந்து விஜய் எப்படி வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக நடிச்சிட்டு இருந்துக்கும் போதே அரசியலுக்குள்ளே வந்தாரோ, நானும் அப்படி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. பதிவு பண்ண உண்மையாக தானே? பதிவு பண்ண உண்மையாக தானே சொல்லுங்கள். அது எந்த அடிப்படையில், எதை மனசில் வச்சு சொன்னீங்க? மனசில் வச்சு சொல்லலை. அது வந்து அன்றைக்கி பேசியிருக்கோம், பலரும் கேட்ட கேள்வி தான். உங்களை போல் அன்பு சகோதரர் கேட்கும்போது உச்ச நிலைமையில் இருக்கும்போது அரசியல் வந்திருக்காரு, பெரிய தியாகம் பண்ணிட்டான்னு சொல்லும்போது நான் சொன்ன அரசியலுக்கு எல்லாம் வரணும். ஆனால் அந்த உச்ச நட்சத்திரமாக இருந்து நான் மிகப்பெரிய பிஸியாக இருக்கும்போது தான் வந்தான்னு சொன்னால் 1996ஆம் ஆண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை எதிர்த்து அரசியல் செய்யும்போது சூரிய வம்சம் ஹிட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். அப்போ நான் அந்த அதை வந்து அந்த தொழிலை விட்டுட்டு மக்கள் சேவை என் மனதில் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த காரணத்தால் இங்கே வந்தேன். அதனால் அது வந்தது பெருசு இல்லை.
வந்த பிறகு நான் என்ன செய்ய போகிறோன்னு தான் பெருசுன்னு வந்து என்னுடைய எண்ணம் வந்து அன்றைக்கி இருந்ததுன்னா அந்த பிரதிபலிப்பு எல்லாரும் ஒரு இதை வந்து இன்னொரு கட்டத்துக்கு போகும்போது என்ன நிலைமையில் இருக்கிறார்களோ அதை விட்டு விட்டு அடுத்த நிலைமைக்கு போகிறத வந்து சுட்டி காட்டி அரசியல் பண்ண முடியாது. எல்லாரும் வந்து பிஸியாக இருக்கிற போது அரசியலுக்கு வரலாம். சில பேர் வந்து பெரிய உச்ச டாக்டராக இருப்பாங்க, பெரிய டாக்டர் இருப்பாங்க, இங்கே வருவாங்க. இப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இங்கே வரலையா. ஸோ எவ்ரிபடி ஹாஸ் டு கிவ் அப் சம்திங், சாக்ரிஃபைஸ் சம்திங் டு டூ சர்வீஸ் டு ஹியூமனிட்டி அண்ட் பீப்புள். ஸோ அதுக்காக வந்திருக்காருன்னு அது கம்பேர் பண்ணி சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஒன்றும் காரணம் கிடையாது. அது வந்து அவரை சுட்டி காட்டி நீங்கள் தான் செஞ்சிட்டிங்களா நாங்களும் செஞ்சிட்டோன்றதுக்கு அந்த எண்ணத்தோடு நீங்கள் கேட்கல, அந்த எண்ணத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதுக்கு தான் நான் சொன்னேன். இன்னொரு விஷயம், சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வச்சு கட்சியோட தலைவராக தமிழ்நாடு முழுக்க சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. சரி, அதான் உங்கள் கட்சியில் இருந்த கூட்டம், மாவட்டம் தோறும் போவீங்க, கொடியேற்றுவீங்க, கூட்டம் நடத்துவீங்க, ஒரு மாதிரி அதாவது ரொம்ப ஆக்டிவாக இல்லைனா கூட பரபரன்னு சரத்குமார் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 15 நாளாவது அந்த அரசியல் பணிகளில் பரபரன்னு இருந்த சரத்குமாரை வந்து இந்த பக்கம் அந்த கட்சி அப்படியே பாஜகவோட மெர்ஜ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்த பிறகு எங்களால் ஆக்டிவாகவே பார்க்க முடியலையே. இல்லை, ஆக்டிவாக பார்க்க முடியலன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து அறிக்கைகள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்னுடைய எக்ஸ் தளத்திலையும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் உடனடியாக சுட்டி காட்டுகின்ற மனிதனாக தான் இன்று வரை நான் இருந்துகிட்ருக்கேன். இன்றளவில் இருக்குது. நான் ஒரு புத்தகமே வெளியில் 5ஆம் தேதி அன்னைக்கு என்னுடன் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவர்களுக்கு அறிக்கைகள் புத்தகம் என்று நான் எவ்வளோ தூரம் என்னெல்லாம் கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கோம், எது நடந்திருக்கு எது நடக்கலை, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்வதற்காக அந்த அறிக்கை புத்தகம் வந்து 3-4 எடிஷன் அவங்கள்ட்ட கொடுக்கலான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்காரு, நான் வந்து சோசியல் மீடியா அரசியல் சொல்ல வந்தது அறிக்கைகள் நிற்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்து அண்மையில் வாணியம்பாடியில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். என்னுடன் வந்து இணைந்து செயலாற்றியவர்களுக்கு ஊக்கம் அளிப்பது போல், ஏன்னா இப்போ வந்து அங்கே எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது முடிஞ்சுக்கணும். நம்ம வந்து சேரும்போது யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷன் இருந்தாங்க அவங்க சோட போயிடக்கூடாது இல்லையா. வந்து தலைவர்கள் சொன்னதற்காக வந்து இணைந்து விட்டோம், அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்களும் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உந்துதலாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஊக்கம் அளிக்க வேண்டும், தொடர்ந்து பணிபுரிய வேண்டும் என்பதுக்கு மீட்டிங் போட்டிருக்கேன். வாணியம்பாடியிலே போய் அங்கே ஒரு கருத்தரங்கு மாதிரி நடத்தி சமத்துவ விருது நடத்தி கிறிஸ்மஸ் விழாவும் அங்கே கொண்டாடிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சென்னையில் ஒரு விழா எடுத்தேன், கிறிஸ்மஸ் விழா. அதில் வந்து சக்கரவர்த்தி அவர்களும் கேசவ விநாயகம் அவர்களும் கலந்து கொண்டாங்க. அப்போ அவங்களும் வந்து கலந்து கொள்கிற நிகழ்ச்சியை நடத்தியிருக்கேன். இப்போ 12 அருமனை போகிறேன், பொங்கல் விழா நடத்துறதுக்காக. அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி தான், அதுவும் அவங்க நடத்துக்கு தான் அங்கே போகிறேன். ஸோ எங்கெங்கே வந்து நான் இருக்கணும்னு நினைக்கும்போது நான் இருந்துகிட்ருக்கேன். இப்போ வந்து 2026 தேர்தல் நோக்கி என் பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டு இருக்கின்றேன். அது ஏதோ அமைதியாக உட்காந்துட்ருக்கான்னு சொல்ல முடியாது. நான் வந்து மாநில தலைவர் அவர்கள் நீங்கள் எப்போ வேணால் எது வேணால் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து உங்கள் மனசில் படுறத சொல்லலான்னு சொல்லிட்டார். எனக்கு எந்த ஒரு நிர்பந்தமோ கட்டுப்பாடோ எனக்கு கிடையாது. இப்போ கூட வாஜ்பாய் அவர்களுடைய 100 ஆண்டு விழாவில் நீங்கள் வந்து துவங்கி வச்சு பேசும்போது நான் பேசிட்டு தானே போனேன். அன்றைக்கி கூட பத்திரிகை சகோதரர் இருந்தாங்க. அன்றைக்கி என்னை பற்றி என்ன எப்படி இருக்கணும், வாஜ்பாய் அவர் தங்க நாற்கரை கடை சாயல் போட்டனால எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு, இதெல்லாம் பேசியிருக்கேன். என்ன நடக்குதுன்னா, சில ஊடகங்கள் சிலரை மட்டும் பெருசாக செய்தி போடுறாங்க. இப்போ நான் ஒரு இதில் பார்த்துட்டு ஊடகத்தை வந்து ஒரு தொலைக்காட்சி தொடர்ந்து அந்த செய்திகள் அப்படின்னு போடுற அந்த இது வருது இல்லையா, 7 மணி செய்திகள் 8 மணி செய்திகள்லாம். அதில் நண்பர் சீமான் இருந்தார். திடீர்னு நண்பர் சீமானை காணும். இப்போது நண்பர் விஜய் வந்துடுறாரு அங்கே. அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங்? A person who has got 8% has been suddenly pushed aside and somebody else who is not even performed, who is just coming into politics and projected that. அப்போ நீங்கள் எந்த விதத்தில் வந்து ஊடகங்கள் வந்து ஒரு தலைவனையோ ஒரு தலைவனுக்கு அருகதை உள்ளவனோ எப்படி நீங்கள் வழிநடத்தி போகிறீங்க? why are you biased with something? புதுசாக வந்து அவங்கள தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எண்ணம் வரும்போது சரத்குமார் வந்து பேசுறது நீங்கள் வெளியே போட மாட்டீங்க. நீங்கள் டெய்லி சரத்குமார் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு, எவ்வளோ தடவை நான் பத்திரிகையாளர் சந்திப்பு, இப்போ இதுக்கே பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணுறேன், எப்படி கலகலப்பாக பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, அறிவோடு பேசுகிறாரா, அறிவுபூர்வமாக பேசுகிறாரா, அவர் எண்ணம் என்னன்னா கிளியராக சொல்லிட்டு தானே இருக்கும். ஸோ சொல்வதை பிரசவிப்பதோ சொல்வதை மக்களிடம் எடுத்து சொல்வதோ, சோஷியல் மீடியா வேண்டான்னு சொல்கிறீங்க இல்லையா, சோஷியல் மீடியாவில் இல்லை, அதுதான் இப்போ தேவை. நான் சொல்லும் போது இல்லை நான் சொன்னது கூட இல்லை நீங்கள் சொன்னது ஒரு கருத்து வேறு மாதிரி சொன்னாலும்
இன்னைக்கு அதன் வழியாகத்தான் எங்களை நாங்கள் வந்து தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னா, இஃப் த பிரஸ் இஸ் காமன் டு எவ்ரிபடி, கிவ் அ பிளாட்ஃபார்ம். இப்பயும் நான் சொல்றேன், கிவ் அ பிளாட்ஃபார்ம். நீங்க வந்து எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் கூப்பிடுங்க. அதில் வந்து எங்கள் மாநில தலைவர் 30 அந்த மீட்டிங்கில் நானும் வந்து பேசுகிறேன். நீங்கள் வந்து 1000 கேள்விகள், அரசியல் கேள்விகள், நாடு, நம்ம தமிழகம், தேசிய அரசியல், வெளிநாட்டு அரசியல் பற்றி பேசி பாருங்கள். சரத்குமார் அறிவு, ஆற்றல், திறமை அப்போ வெளிப்படும். வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் நான் மாநில தலைவர் கலந்து பேசி கொண்டு இருக்கின்றோம், மாநில தலைமையிட்ட பேசியிருக்கோம். இந்த 2026 வியூகம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை வந்து என்னுடைய கருத்துக்களையும் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றேன். ஆனால் இது வந்து அவங்கள்ட்ட சொல்லாமல் சொல்லியே நான் அவங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். எப்படி மூவ் பண்ண வேண்டியும், எப்படிலாம் அது கொண்டு போனோம், 2026 பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி உருவாக்குவதற்கு வழிமுறைகள் என்ன, எதை செஞ்சால் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கேன். சரி, அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதற்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு? 100% எது சாத்தியம் இல்லை, நிச்சயமா சாத்தியம் இருக்கு. அது கூட்டணி ஆட்சி. நீங்க சொல்லும் போது உதாரணம் சொல்றேன். வின்ஸ்டன் சர்ச்சில் பத்தி படிச்சிருக்கீங்களா? வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது த டார்க்கஸ்ட் அவர் ஆஃப் த வேர்ல்டில் வந்து ஹிட்லர் வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு டங்கர்க் வரைக்கும் வரப்போறாரு. அங்கே போயிட்டு 3 லட்சம் பேர் வந்து இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் இருக்கிற இடம். அதுக்குள்ளே வந்து ஒரு முடிவு எடுத்து அவங்கள பத்திரமா கொண்டு வரணும். பல பேர் வந்து இங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டில் பல பேர் வந்து நீங்கள் வந்து அமைதியாக போயிடலாம், அமைதி பேச்சுவார்த்தை நடத்திடுவோன்னு சொல்லும் போது கூட உறுதியாக இருந்து, இல்லை, ஹிட்லருக்கு நாம் அடிமையாக மாட்டோம், கடைசி துளி ரத்தம் விழும் வரை இந்த ஆங்கிலேயர்கள் மண்ணிலே வந்து ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, ஆனால் we will never be a slave அப்படின்னு முடிவெடுத்து வேலை செஞ்சார்ல, அதே போல் முடிவெடுத்து பணிபுரிய போகிறோம். ஆனால் இறங்கி களத்திலே எப்படி வந்து 67க்கு பிறகு திராவிட ஆட்சிகள் தான் இருந்திருக்கிறது. ஒரு தேசத்தை வந்து முன்னேற்றி செல்கின்ற, பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற மோடி அவர்களது வந்து தலைமை மத்தியில் நடந்துட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இஸ் அ பார்ட்டி ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு உறுதியாக எடுத்து சென்று மக்களிடம் எடுத்து சொன்னால் 2026 அது சாத்தியம் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் அது கூட நீங்கள் காமராஜர் ஆட்சியை வந்து மோடி ஆட்சியோடு ஒப்பிட்டு பேசுனது கூட ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம். அதில் சர்ச்சையே கிடையாது. நல்லாட்சி பண்ணுபவர்கள் பெருந்தலைவரை எல்லாரும் சொல்கிறாங்களே, பெருந்தலைவர் காங்கிரஸ்காரனே கொண்டாட மாட்டேன்றாங்க. பெருந்தலைவர் கூட ஆட்சி 1954 1963 வரை ஒரு பொற்கால ஆட்சி தந்தவர் பெருந்தலைவர். இன்னைக்கு ஒரு உதாரணம், என்சைக்ளோபீடியா பீரியட் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தால் யூ கேனாட், அவர் பெருந்தலைவரை மறந்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ பெருந்தலைவர் போனால் டெவலப்மெண்ட்டுக்காக முயற்சி எடுக்கிறார் என்று சொல்லி ஒப்பிட்டு சொல்கிறோம். அவரை போல் இவர்னு சொல்லும் போது இவர் வந்து பண்ணுற டெவலப்மெண்ட்டு, இவரும் டெவலப்மெண்ட் பண்ணுறாரு, பெருந்தலைவரை போல் பண்ணுகிறான்னு சொன்னால் அது ஒன்றும் தவறு கிடையாது. அவரை இது வந்து குறைத்து யாரும் மதிப்பிடவில்லை. 2024 தேர்தலில் விருதுநகரில் தான் மேடம் களமிறங்கினாங்க. நீங்களும் சுற்றி எல்லாம் வேலை பார்த்தீங்க. என்ன கற்றுக் கொடுச்சு அந்த தேர்தல் உங்களுக்கு? தேர்தல் என்ன கற்றுக்குச்சுன்னா, அங்கே வந்து விகிதாச்சார அடிப்படையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி உயர்ந்திருக்கு. அங்கே 1,50,000 வாக்குகள் வாங்க முடிஞ்சது எங்களால். தேர்தல் என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, ஒன்றும் மக்கள்கிட்ட போய் சரியாக அந்த வந்து திட்டங்கள் எல்லாம் சரியாக போய் சேரலை. பண அரசியல் தான் விளையாண்டுட்டே இருக்கேன். அந்த பண அரசியல் உடைத்து மக்களுக்கு டெவலப்மெண்ட் பற்றி இந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு உங்களை வந்து அடைகிறது என்று சொன்னால் இது மத்திய அரசு திட்டம், இது மாநில அரசு திட்டம் அல்ல என்று எடுத்துச் சொல்வது இன்னும் தீவிரமாக எடுத்து சொல்ல வேண்டும் நான் நினைக்கிறேன். ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு கட்சி நடத்தியிருந்தவருக்கு இப்போ இங்கே பாஜகவுக்கு வந்த பிறகு பெரிய பொறுப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் அதை ஒரு மாதிரி சங்கடமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, நான் சங்கடமாக ஃபீல் பண்ண முதல்ல என் பார்ட்டியை வந்து மர்ஜ் பண்ணியிருக்க மாட்டேன். என்னுடைய நிற்பவர்கள் இன்றும் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்தோடு இருக்கேன். ஏன்னா நான் சொன்னால் வந்து கேட்குற அளவில் தான் என்னுடைய மக்களை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். இப்போது பொறுப்பு வந்து இப்போ வந்து நேஷனல் பிரசிடென்ட் அவங்க எலெக்ட் பண்ணோம், எல்லாம் நடந்துகிட்ருக்கு. பை ஜனவரி இந்த மாத இறுதிக்குள் எல்லாத்தையும் முடிவடைஞ்சிடும். எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. மண்டல தலைவர், மாவட்ட தலைவர், மற்ற பொறுப்புகள் மாநில தலைவர் உட்பட பொறுப்புகள் வர வேண்டியிருக்கு. இதெல்லாம் வரும்போது ஏற்கனவே நம்ம வந்து சேர்ந்துருக்கோம்ல, இவங்கெல்லாம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்களே, மர்ஜ் பண்ணுவேன். நான் வந்து பார்ட்டியை மர்ஜ் பண்ணியிருக்கேன். there is definitely going to be a very good recognition இந்த பார்ட்டின்னு எனக்கு தெரியும். பட் அந்த பொறுப்புக்காக மட்டும்தான் அமர்ந்திருக்கேன் நினைத்து விடாதீர்கள். பொறுப்பாக செயல்பட்டு 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை அமர்த்தியே ஆக வேண்டும் என்ற சமீபத்தில் ஒரு வார பத்திரிகையில் நான் படித்த செய்தி இது. சரத்குமாருக்கு வந்து மாநில தலைவர் பொறுப்பு கொடுக்க போகிறாங்க, அதுக்காக தான் அவர் அப்படியே வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்கிற தகவல் கூட ஓடிட்டு இருந்துச்சு. இந்த வாய்ப்பு இருக்கா தமிழ்நாடோட மாநில தலைவராகிறதுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில தலைவராக அண்ணாமலைஜி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு தான் நினைக்கிறோம் இல்லையா.
நான் உடனடியாக மாநில தலைவர் கொடுத்துருவாங்க, அவங்க எழுதுறதெல்லாம் வந்து நடந்துடும் அப்படின்ற அந்த அந்த கனவு உலகத்தில் நான் சஞ்சரிக்க மாட்டேன். எனக்கு உழைப்பு முக்கியம். சாதாரண காரியகர்த்தாவாக இருந்தாலும் நான் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போ பல இஸ்லாமிய சகோதரர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், கிறிஸ்துவ சகோதரர் பேசிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு கூட தனிப்பட்ட முறையில் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கேட்கறதுனால சொல்கிறேன், ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துட்டு இல்லை. நான் ஐ வாண்ட் டு டெல் தம், இப்படி வாங்க 25 சீட்டு வந்து காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வெற்றி பெற முடிகிறதுனா அங்கே இஸ்லாமிய சகோதரி வந்து நீ பாராட்டாங்க. நிறையா பேர் பாருங்கள் காஷ்மீர் போகிறோன்ற, ஏன் போகிறேன்றாங்க, அமைதியாக இருக்குன்னு போகிறாங்க. அப்போ அது நிலவு அது கொண்டு வந்தது யார்? 370 நீக்கிவிட்டு அங்கே வந்து ஒரு சிறந்த ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபலோடு அங்கே நடக்கக்கூடிய ஆட்சியை வந்து கொண்டு வந்தது யார்? அப்போ நீங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கணும். என்ன மாதிரி டெவலப்மெண்ட். தங்க நாற்கரை சாரை வந்து வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வராட்டி நம்ம கனெக்டிவிட்டியே இருந்திருக்காதே. ஸோ எனி டெவலப்மெண்ட் தட் ஹஸ் பீன் டேக்கன் பிளேஸ், வல்லரசுன்னு சொல்லுறார் பொக்ரான், எவ்ரி வே டெவலப்மெண்ட் ஹஸ் பீன். அந்த டெவலப்மெண்ட்டை சரியாக கொண்டு போய் இன்னும் சேர்க்காமல் இருக்குமோ அப்படின்றது தான் என்னுடைய வருத்தம். அந்த சேர்க்காமல் இருக்கிறதுக்கு நம்ம போய் அந்த பணியை அவங்களோட சேர்ந்து அதை சேர்க்க வேண்டிய பணியில் நான் ஈடுபடுத்தி இருக்கின்றேன். பொறுப்புகள் வழங்குவார்கள் நம்பிக்கை இருக்குது. பொறுப்புகள் வழங்காட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, வழங்காவிட்டாலும் 2026க்கு பணிபுரிய வேண்டும் இருக்கிறேன்னா, they will recognize the people who recognize people with qualities and intelligence. 2026 தேர்தல் களத்தில் சரத்குமார் இருப்பார். எந்த தொகுதி அப்படின்னு அதில் இல்லை, சரத்குமார் வந்து தேர்தல் போட்டியிட நான் சொல்லவே இல்லையா அவங்கள்ட்ட. சார் 2026 வந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமைவதற்கு நான் கண்டிப்பாக பணிபுரிவேன்னு தான் சொல்கிறேன். ஐ எம் நாட் திங்கிங் ஆஃப் கண்டெஸ்டிங் எனிவேர் நவ். இங்கே அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த பனிப்போர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அதிமுக கூட உங்களுக்கு வந்து நெருக்கமான தொடர்புகள்லாம் உண்டு. நெருக்கமான தொடர்பு ஏதாவது சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாரும் கூட நல்ல சேர்த்து வைக்கிறது நல்ல உறவோடு தான் இருந்துட்டு இருக்கேன் நான். ஏதாவது சேர்த்து வைக்கிறது அது வந்து மாநில தலைவரும் மத்தியில் வந்து இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க நினைக்கும் போது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா there is many a slip between the cup and the lip. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லாத உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் யூகித்து நான் பதில் சொல்ல முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அது வந்து மாநில தலைவரும் மத்தியில் அந்த மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா அப்போ பேச வேண்டிய கருத்து இது. இந்த கட்சியை கலைச்சிட்டு பாஜக கூட சேரலாம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்த தருணங்கிறது ஒரு நள்ளிரவு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏன்னா எந்த விஷயத்தையுமே வந்து வெளிப்படையாக உண்மையாக பேசக்கூடிய ஒரு சரத்குமார், நிச்சயமாக இதற்கும் வந்து அவர்கிட்ட வந்து வெளிப்படையான ஒரு உண்மையான பதில் வரும் அப்படின்னு நினச்சி நான் கேட்குறேன். எப்போவாது அதுக்கு பிறகு இப்போ வரைக்குமே, நேற்று வரைக்குமே கூட வச்சுக்கோங்களேன், ஒரு நைட்டில் படுத்துட்டு அப்படியே மேலே பார்த்துட்டு யோசிச்சுட்டு திடீர்னு தூக்கம் வராமல் என்னைக்காவது தோணிருக்கா, ஏன்டா இந்த கட்சிக்கு போனோம், ஏன்டா இந்த கட்சியை கலைச்சோம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு செகண்ட் தோணிருக்கா? நெவர் ஈவன் ஃபார் அ செகண்ட். நான் டிசிஷன் எடுத்தது வந்து நான் வந்து நல்லா யோசித்து சிந்திச்சு, ஏன்னா இயக்கம் துவங்கி 16 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்தியிருக்கேன். நாட் மெனி பீப்புள் ஹவ் ஈவன் சஸ்டெயின் தட் மச். நிறைய பேர் கட்சி துவங்கி, 6 பேர் நான் சொல்ல விரும்பலை, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். நான் வந்து 16 ஆண்டுகள், அதாவது 28 ஆண்டுகள் அரசியல் அனுபவம். 1996 ஜெயலலிதாவை எதிர்த்த அரசியல், அதுக்கப்புறம் கலைஞருடன் பயணித்து, அதுக்கப்புறம் அவங்களும் எதிர்க்க வேண்டிய சூழலில் சமத்துவ மக்கள் கட்சி, அதை தொடர்ந்து வந்தனா இனி வரும் காலகட்டத்தில் நம்ம ஒரு தேசிய நீரோட்டத்தில் நல்ல டெவலப்மெண்ட் நடக்கின்ற இயக்கத்தில் இணைத்து செயல்படணும். இன்றைக்கி நான் வந்து இந்த இலக்கை அடைய முடியாவிட்டால் என்னுடன் உறுதுணையாக ஏற்றுக்கொண்டு போகிறேன். கொஞ்சம் ஒலிம்பிக் மெடல் ஜெயிக்க முடியல, அவன் தான் ஜெயிக்க முடியலன்னா அவன் ஜெயிக்க வைக்கிறதுக்காச்சும் நம்ம வந்து கஷ்டப்படலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்கம் உள்ள வேணாம். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சனத்தையும் எடுத்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான் வந்து எங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தோன்னே கிடையாது. திராவிட முன்னேற்ற மனக்கசப்புன்னு வந்து இந்த ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பாக சொன்ன ஏடிமிக்குன்னு போனேன். அங்கே சில காரணங்களாக அங்கேருந்து வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை, என்னுடைய பிரச்சனையே கிடையாது, நீக்கப்பட்டேன்னு சொன்ன பிறகு அங்கேருந்து நான் வந்து சமத்துவ மக்கள் கட்சி துவங்கிட்டோம். நான் ஒன்று இங்கேருந்து அங்கே போய், அங்கேருந்து அங்கே போய், இங்கே சீட்டு கொடுக்குறாங்க, அங்கே சீட்டு கொடுக்குறான்னு பலரை பேர் நான் போகல. ஐ ஜஸ்ட் ட்ராவல்டு, கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் ஓவர், மீட்டிங் த பீப்புள் ஆல் ஓவர். என்னை பொறுத்தவரை எடுக்கப்பட்ட முடிவு இறுதியான முடிவு, உறுதியான முடிவு, நேர்மையான முடிவு. இல்லை, ஏன் இதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், 2026 நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி ஒரு சமயத்தில் சரத்குமார் சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து 2026 பாஜக ஆட்சி அமையும். இப்போ வந்து நேஷனலில் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து தேசியத்தில் எடுக்கின்ற முடிவை நான் கட்டுப்பட்டு போவது தான் மரியாதை. ஐ எம் ஜஸ்ட் அ பேசிக் ஆஃபீஸ் பேரர் ஒர்க்கர் இன் பாரதிய ஜனதா கட்சி. என்ன முடிவு அவங்க எடுக்கிறாங்க, என்ன செயல்பாடு, எப்படி செயல்பாடுகள் இருக்குது, யாரை முன்னிறுத்தி நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு எடுக்கட்டும்.
இல்லை, ஏன்னா உங்களுக்குள்ள அந்த முதலமைச்சர் கனவுங்கிறது ரொம்ப நாளா இருந்துச்சு. நீங்க கூட எல்லாருக்கும் கனவு இருக்க தான் செய்யும். இல்லை நீங்க அதை சொல்றீங்க. என்னோட மாமியார் கூட கேட்டாங்க, நீ எப்போ முதலமைச்சர் ஆக போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மாமியார் கேட்டாங்க, நான் சொல்ல அதான் சித்தரித்தது தவறாக. மாமியார்லாம் நீங்களாம் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னேன். சொன்னாங்கன்னு கனவுலாம் காணல அவங்க. உங்களுக்கு அந்த கனவுங்கிறது துளியும் இப்ப இல்லையா? துளியும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது கனவு என்பது எல்லாருக்கும் வரும். ஆனால் இன்னைக்கு தேசிய நீரோட்டத்தில் நான் என்னை இணைத்து கொண்டு ஒரு இயக்கத்தில் இன்னைக்கு இருக்கிற மாநில தலைவர் சிறப்பாக செயல்படுகிறார்னா நான் அவருக்காக தான் உழைக்கிறப்போம். அவர் முதலமைச்சராக்கி உட்கார்றது என்னுடைய பொறுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு பி தி நேஷனல் பாலிடிக்ஸ். அண்ணாமலைக்கு ஏதாவது அட்வைஸ் எல்லாம் பண்றீங்களா? சொன்னா கேட்டுக்கிறாரா? அண்ணாமலை சார் என்கிட்ட பேசும்போது என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்கும்போது சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றேன். நான் மதிக்கின்ற ஒரு தலைவராக, அவர் மதிக்கின்ற ஒரு நண்பராக, தலைவராக தான் இன்னும் நினைக்கிறாரு. என்ன நல்லா பழகிறாரு, பேசுகிறாரு. நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கோம். எங்கள் உறவு சிறப்பாக இருக்கிறது. எந்த ஒரு சூழலும் அந்த உறவு விரிசல் அடைவதற்கான காரணம் வராதுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி ஆட்சி அமையுமா, இல்லை நீங்க குறிப்பிட்டது போல பாஜக சொல்றது தனித்தே ஆட்சி பிடிச்சிருமா? இல்லை, தனித்தே ஆட்சி பிடிக்கணுன்றது என்னோட எண்ணமே. அது உட்டோப்பியன் ட்ரீம் தான். நான் சமத்துவ மகிழ்ச்சி நடத்தும் நடிக்க முடியுமான்னு கேட்ட மாதிரி இன்னைக்கு டெவலப்மெண்ட்டை கொண்டு போய் நம்ம சரியா சேர்த்தா வை கான்ட் இட் ஹேப்பன் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்கள்கிட்ட முதல்ல வின்ஸ்டன் சர்ச்சில் பற்றி சொன்னேன். அந்த மக்களை சென்று அந்த டியூப் ட்ரெயினில் போயிட்டு அவர் கேட்கும் போது அந்த மக்கள் ஒவ்வொருவரும் கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை அவர்களை நாம் இங்கு விடமாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி உறுதியாக செயல்பட நாம் துவங்கி விட்டால் 1000 எதிர்ப்புகளை, பண அரசியலை எதிர்த்து, ஊழலை எதிர்த்து நாம் போராட உண்மையாக இந்த மக்கள் உறுதுணையாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தனித்தே போட்டியிட்டு வெற்றி பெற முடியும். ஆனால் மாநில தலைவரும் மத்தியிலும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்புறம் that I will go by with. பாஜக 2026 தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றீங்க. ஆனால் ஏன் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தயங்குறீங்க? உங்களுக்கு பயம் இருக்கா ஏதாச்சும்? எனக்கு பயம்ன்றது கிடையாது. எனக்கு என்ன பயம்? நான் போட்டியிடணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் போட்டியிடுறதுக்கு ராதிகா சரத்குமார் இருக்கான்னு அவங்கள போட்டியிட வைக்கிறேன். நீங்கள் அதை கேட்கலையே. நீங்கள் அவங்க ஏற்கனவே போட்டிட்டாங்கல்ல, அது போட்டியிட வைப்போம். அப்போ இனிமேல் நேரடியான தேர்தல் அரசியல்ல எங்களால சரத்குமாரை பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. நின்றுதான் ஆகணும்னு சொன்னா நிக்க தான் செய்வேன். நான் நிக்க மாட்டேன்னு சொல்ல. எனக்கு உழைக்கணும்னு நினைக்கிறேன். கே பிளாங்க் பெருந்தலைவர் கொண்டு வந்தாங்க. கே பிளாங்க் எது கொண்டு வந்தாங்கன்னா முதலமைச்சர் பதவி இருப்பெல்லாம் விலகி விட்டு கட்சி பணி செய்யுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதான் நோக்கம். ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் கான்ஸ்டிட்யூன்சி. அந்த இடத்துல பயணிக்கிறதுனால அது வேண்டாம்னு சொல்றேன். சரி சார், கடைசியாக இந்த சமத்துவ மக்கள் கட்சியில் ஏற்கனவே இருந்த தொண்டர்களில் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் அதிலே தொடர்றாங்க? அப்படியே என்ன ஒரு 10 பேர் போயிருப்பாங்க. என்னோட உறுதியாக செயல்பட்டு பயணிக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. 5ஆம் தேதி கூட நாங்கள் ஏற்கனவே வைத்த இந்த உயர்மட்ட குழு போல் ஒன்று வச்சு எப்பயுமே அட்வைஸ் கேட்போம். அட்வைசரி மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் இங்கே இணைஞ்ச பிறகு என்ன நடந்திருக்கு, நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கோம், மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பகிர்ந்துக்கணும் இல்லையா? ஸோ அது பகிர்ந்துக்கிறது 5ஆம் தேதி அன்னைக்கு போட்டு எல்லாரும் உட்காந்து இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அட்வைஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன பிரச்சனைகளை சொல்கிறாங்க? இல்லை, அவங்களுக்கு பொறுப்புகள் பற்றி தானே நம்ம சேர்ந்து ஒரு வருஷம் ஆக போகுது. இந்த பொறுப்புகள் வரல. அந்த பொறுப்புகளை கிளியராக பதில் சொல்லிட்டாங்கல்ல. இந்த எலெக்ஷனில் முடியும் மண்டல தலைவர், மாவட்ட தலைவர், மற்ற தேசியம், நேஷனல் எல்லாமே இங்கே மாநிலம், தேசியம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கான முடிவு எடுக்கப்படும். உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உரிய மரியாதை அங்கு கிடைக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறேன். இது என்கிட்ட அதிமுகவை கொடுத்துட்டா நான் சிறப்பாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் பேசினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. அவர்கிட்ட கொடுத்தா இவர் சிறப்பாக நடத்துவார், அவர் சிறப்பாக நடத்துவார் அப்படின்னு சொல்கிறவங்க 2 பேரும் இணைஞ்சு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் சிறப்பாக நடத்தக்கூடாது? உங்கள் ஆசை அப்படிங்கிறது எல்லாம் ஒன்றிணைணும் அப்படிங்கிறதா? இல்லை, நான் ஒரு இயக்கம், மாபெரும் இயக்கம். அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே இருந்தது இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த பக்கம் இருக்கும். இப்போ ஒரு இயக்கம் உடைஞ்சு போகும்போது அதுவும் என்ன காரணத்துக்கு உடைஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. பேசிக்காக உருவாக்கப்பட்டது நான் ரொம்ப ரசிகனாக இன்று வரை மதித்து கொண்டிருக்கிற மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள். அவர் உருவாக்கிய ஒரு இயக்கம். இதில் அவங்க மனஸ்தாபங்கள்லாம் அவங்க கலந்து விட்டு அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதனால் இவர் பெரிய ஆள், அவர் பெரிய ஆள் நான் சொல்ல தயாராக இல்லை. இவரால் முடியும், அவரால் முடியும், ஒன்றா சேர்ந்து பண்ணுங்களேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய எண்ணம் என்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பயணிக்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் சரியாக நடத்துவீங்கன்ற பதிலாக ஒன்றா சேர்ந்து நடத்துங்களேன்.
உங்களோட தனிப்பட்ட ஆசை அப்படிங்கிறது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணுங்கிறதா இல்ல வேண்டாங்க? தனிப்பட்ட ஆசை வந்து ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு காரியகர்த்தா இருக்கும்போது என் தனிப்பட்ட ஆசையை நான் வெளிப்படைய முடியாது. I have to go by the rules and regulations of the party. I'm not a person to talk about alliances. எல்லாமே அண்ணாமலை பார்த்துக்குவாரு. எஸ். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. ஸ்மைல் மேனை பற்றி நீங்கள் வந்து எங்களை சந்தித்து பேசுறது, அந்த ஸ்மைல் மட்டும் வாழ்க்கையில் இருக்கணும். If you find somebody without a smile, give them one of yours. அப்படின்னு பிபிசியில் சொல்லுவாங்க. அதில் சிரித்து கொண்டு பிறர் சிரிக்காமல் நம்ம வந்து யாருக்கு உபத்திரம் தராமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அனைவரும் இந்த புத்தாண்டில் முயற்சி எடுப்போம் என்று சொல்லி மீண்டும் திருவேங்கடம் அவர்களுக்கு சிறந்த கேள்விகளை கேட்டு என்னுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி சார், நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.